மோடி அவர்கள் பிரதமர் ஆன பிறகு இந்த 10 வருட காலத்துக்குள்ளால 35 லட்சம் கோடி அளவிற்கான ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இருக்குல்ல, அந்த திட்டங்கள்ல தந்திரமாக நுட்பமாக இந்த களவு ஊழல் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே மோடி அவர்கள் தன்னுடைய சகபாடியாக இருக்கக்கூடிய அதானிக்கும் அம்பானிக்கும் குஜராத்திகளுக்கும் இந்த நாட்டினுடைய வளங்களை செல்வங்களை மக்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்களை கொள்ளையடிக்கிறதுக்கான வாசலை திறந்து விட்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட கொள்ளைகள் தாண்டோண்டித்தனமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த தகவல்கள் தான் இப்போ வெளியாகி இருக்கு. அதை குறித்து இந்த காணொலியில் பார்ப்போம். மோடி அவர்கள் பிரதமரான பிறகு இந்த நாட்டை உலகினுடைய வல்லரசாக நம்பர் 1 நாடாக வல்லரசாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்கர்கள்லாம் இங்கே வேலைக்கு வருவாங்க, நம்ம எல்லாம் அங்கே போக வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் பேசினார். அதற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்தார். நமக்கு இந்த திட்டங்கள்லாம் வரும்போது இதோட இந்தியா சொர்க்க பூமி ஆயிரும், இப்போ ஏதோ நரகத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தோணுச்சு. அப்போது இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வர்றது நமக்காக இல்லை, இது அவர்களுக்காக அப்படிங்கிறது தான் இதில் இதெல்லாம் தெளிவாக இருக்குது. முக்கியமாக ஸ்வச் பாரத் திட்டம் தெரியும், 2014 கொண்டு வந்தது. இந்தியாவை தூய்மையாக்குவோம், அதுதான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை. 2014 அக்டோபர் 2 தான் இந்த திட்டத்தை லான்ச் பண்ணாங்க. இந்த போகக்கூடிய இடங்களிலெல்லாம் பிரதமர் தொற்பை எடுத்துகிட்டு போய் தூத்துட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். குப்பைகளை அள்ளதெல்லாம் நம்ம பார்த்தோம். வீடியோக்கள்லாம் வெளியாச்சு. அமைச்சர்கள்லாம் பின்னால் இதே மாதிரியான வேலைகளை பண்ண ஆரம்பித்தாங்க. மாமல்லபுரத்தில் வரும்போது கூட அவர் கடற்கரையில் தன்னுடைய வேலையை விட்டுட்டு இந்த நாட்டினுடைய பிரதமர் அப்படிங்கிறத மறந்து ஒவ்வொரு இடமா போய் குப்பைகளை எல்லாம் பறக்கக்கூடிய வேலையை பண்ணார். அந்த அளவுக்கு அவர் ஒரு பிரதமராக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய சுத்தத்தில் தூய்மையில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மாதிரி நமாமி கங்கா, இந்த கங்கை எப்படியாவது சுத்தப்படுத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லி லட்சம் கோடிக்கணக்கான ரூபாயை கங்கையில் கொண்டு போட்டாங்க. கங்கை ஏற்கனவே இருந்ததோட அழுக்காகி போச்சு. அங்கே இப்பவும் அதிகமான பிணங்கள் மிதக்கக்கூடிய நதியாக கண்ணீரும் கம்பலையுமாக அந்த நதியே அழுது கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிகவும் சிக்கலாக நாட்டினுடைய தூய்மை போயிட்டுருக்கு. இதில் ஸ்வச் பாரத் மாதிரி பிரதான் மந்திரி யோஜனா, ஸ்மார்ட் சிட்டி பദ്ധதி, அமிர்த் விஷன், தீன் தயாள் யோஜனா, ஹெரிட்டேஜ் சிட்டி, இப்படி பல்வேறு திட்டங்கள்லையும் இந்த கொள்ளைகளை இவர்கள் நிகழ்த்தி இருக்கிறாங்க. எப்படி இந்த ஸ்வச் பாரத்துக்காக 35,800 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் யதார்த்தமாக இதற்கு செலவு செய்திருக்க வேண்டிய தொகை இங்கே நடந்த இந்த வேலைகளுடைய அடிப்படையில் 33,600 கோடி ரூபாய் தான் இதற்கு செலவழிக்கப்பட்டிருக்கணும். இதை நம்ம சொல்லலை, பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய ரிப்போர்ட் சொல்லுது. 2024 டிசம்பரில் அவர்கள் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அதற்கு முன்னால் நேஷ்னல் சாம்பிள் சர்வே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த இடங்களில் போய் இதை சர்வே பண்ணியிருக்கிறாங்க. இதில் அதிர்ச்சிக்குரிய சம்பவங்கள் என்னன்னு சொன்னால், இதில் இவர்கள் கட்டி கொடுத்த இந்த கழிப்பறைகள், இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழால் கட்டி கொடுத்த கழிப்பறைகள், குளியலறைகள் இதெல்லாமே பயன்பாடு இல்லாமல் கிடக்கு. குறிப்பாக பீகாரில் இதை கோதுமை கோடோனாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் பராமங்கில் ஒரு கக்கூஸ், அதில் எருமை மாடுகளை கட்டி வச்சிருக்கிறாங்க. பல இடங்களில் கட்டி அதை கைவிடப்பட்டிருக்கு. கட்டிட்டு அதை விட்டுருவாங்கல்ல, திட்டங்கள் இவர்களுக்கு முடிஞ்சது அதோட அதை கைவிட்டுருவாங்க. இப்படி பல்வேறு இடங்கள்லையும் இது கிடக்கு. கிட்டத்தட்ட இந்த 40% இந்த வேலைகள் தேவையில்லாத வேலைகள். இதை கட்டி இப்படி நாட்டினுடைய பணத்தை வீணடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பல இடங்கள்லேருந்தும் வரக்கூடிய தகவல்களாக இருக்குது. அதைத்தான் இந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாம் தெரிவிக்குது. அப்போது இதில் 35,800 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துல கிட்டத்தட்ட 6% தான் இந்த பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிச்சம் இருக்கக்கூடிய 33,600 கோடி ரூபாய்க்கான கணக்கு எங்க, அது என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி தான் இதில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இப்படித்தான் இவர்கள் ஒவ்வொரு திட்டத்திலையும் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. இப்போ நேரடியான கொள்ளை இல்லை,
ஒரு திட்டத்தை அறிவிச்சுறாங்க, அந்த திட்டத்திற்கு வந்து பணத்தை ஒதுக்குவாங்க, அதில் வந்து குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்வாங்க. அது முடிந்ததா முடியலையா அப்படிங்கிறது வேற. இந்த பாக்கி உள்ள தொகை எல்லாம் இவருடைய கையில் வந்து இருக்கும். இல்லைன்னா இவர்கள் யாரை கை காட்டுவார்களோ அந்த நபர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழால் போய் சேரும். இப்படி தான் இவர்களுடைய வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி ஸ்மார்ட் சிட்டி, இந்தியாவினுடைய 100 நகரங்களை எடுத்து அதை ஸ்மார்ட் சிட்டியாக வந்து உருவாக்குறது. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய், அதில் 182 கோடி ரூபாய் மட்டும்தான் செலவழிக்கப்பட்டிருக்கு. பாக்கியுள்ள பணத்திற்கான கணக்கு என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அந்த அளவுக்கு இவர்களுடைய வேலைகள் வந்து இருக்கு. இந்தூரில் வந்து 2000 கோடி ரூபாய்க்கான ஒரு திட்டத்தை வந்து அவர்கள் தீட்டினாங்க. அதில் 15% அளவுக்கான வேலைகள் தான் நிறைவு பெற்றிருக்கு. போபாலில் 1400 கோடி ரூபாய்க்கான திட்டம், அதில் 8% தான் அவர்கள் வந்து வேலை பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் வேலை பார்த்து கைவிடப்பட்டது. அது மாதிரி பாட்னா நகரத்தில், பீகாரில் வந்து நடைபெற்ற வேலைகள். இப்படி இதை வந்து இந்த ரிப்போர்ட்டை யார் கொடுத்துருக்குறான்னு சொன்னால் சிஏஜி தான், இந்தியாவினுடைய அந்த கணக்கு தணிக்கை குழு சிஏஜி வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி டெல்லி ஐஐடியை சார்ந்த அஜய்சித் பட்டாச்சார்யா வந்து இதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு தான் வேலைகள் வந்து நடந்திருக்கு. நம்ம எடுத்துக்காட்டாக சொன்னது தான் இந்த 3 நகரங்களும். இது மாதிரி பல்வேறு நகரங்கள் இந்த திட்டத்திற்கு கீழால் இருக்குது. இதில் வந்து கரெக்டாக இந்த பணம் செலவழிக்கப்படலை, நிறைய திட்டங்கள் வந்து கைவிடப்பட்டிருக்கு. அது மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரியினுடைய வீடு வழங்கக்கூடிய திட்டம் 2022 எல்லாருக்கும் வீடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிற ரீதியில தான் இவர்கள் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு உண்மையிலே அவர்களுடைய பட்ஜெட் 9700 கோடி. ஆனால் யதார்த்தமாக இதிலிருந்து செலவிடப்பட்டது 21% தான். பாக்கியுள்ள பணம் எங்கே போச்சு, என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இதையும் சிஏஜி அறிக்கை தான் சொல்லுது. 2022 அவர்கள் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதுலேயும் இதில் உண்மையாக அந்த நபர்கள் பயனீட்டாளர்களுக்கு இந்த திட்டங்கள் வந்து போய் சேரலை. கிட்டத்தட்ட 45% நபர்கள் வந்து வெளியாட்கள். ஒருத்தருடைய பேர் இருக்கும், அந்த நபருக்கு வந்து வீடு வழங்கப்பட்டிருக்கிறாது, வேற ஒரு நபருக்கு வீடு வழங்கப்பட்டிருக்கும். அது மாதிரி அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்களுடைய உறவினர்களுக்கு நிறைய வீடுகள் வந்து இதில் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு திட்டத்திலையும் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து செலவிடப்படாமல், அந்த கணக்குகளையும் சப்மிட் பண்ணாமல், அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணாமல், அப்படி இவர்களுடைய திட்டங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி அமிர்த் விஷன், இந்த சுத்தமான குடிநீர் திட்டம், நகரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் 500 நகரங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்தி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சாக்கடைகளை வந்து முறைப்படுத்தி அதை சுத்திகரித்து சுத்தமான நகரங்களாக மாற்றுறது தான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை. இந்த திட்டத்தில் அவர்கள் செலவு பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9% அளவுக்கு தான் இந்த திட்டத்தில் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பட்ஜெட் 8400 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் இது. இப்படி இவர்களுடைய ஒவ்வொரு திட்டங்கள்லையும் இந்த திட்டங்களில் ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டை வந்து முறையாக செலவழிக்க மாட்டாங்க. இது செலவு பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இதற்கு பின்னால் அலைஞ்சு இது எவ்வளோ செலவாகிருக்கு, இது முறையாக நடத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம், அலைய மாட்டோங்கிறதுனால நுட்பமாக இதில் வந்து ஊழல்கள் வந்து நடைபெற்றிருக்கு. அது மாதிரி இப்படி இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலைகள், அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், இந்த திட்டங்களுக்காக இவர்கள் விளம்பரப்படுத்தின தொகை பார்த்திங்கன்னு சொன்னால் 2014 2023 வரைக்கும் 10,000 கோடி ரூபாய் இந்த விளம்பரங்களுக்காக செலவிடப்பட்டிருக்கிறது. இதை வந்து அவுட்ரீச் அண்ட் கம்யூனிகேஷன் பியூரோ கணக்குகள் வந்து நமக்கு தெரிவிக்குது. இது ஆர்டிஐலேருந்து வழங்கப்பட்ட, ஆர்டிஐ மூலமாக எடுக்கப்பட்ட தகவல்கள். இது மட்டுமல்ல, இந்த இதிலேருந்து ஒதுங்கக்கூடிய பணங்கள், அதாவது குறிப்பிட்ட தொகை வந்து அவர்கள் வந்து ஒதுக்குவாங்க, அந்த தொகை முழுவதும் இதற்கு செலவு அளிக்கப்படாது. இந்த தொகையை எடுத்து இவர்கள் பல்வேறு விஷயங்களுக்கு, தங்களுடைய சொந்த வேலைகளுக்கு, பாஜகவும் சரி ஆர்எஸ்எஸும் சரி தங்களுடைய செயல் திட்டங்களுக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால்
இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைக்காரர்களை வந்து தங்களுடைய வாலாட்டிகளாக மாற்றுவதற்கு, அவர்களுக்கு தீனி போடுவதற்கான இந்த மாதிரியான பணங்களை எல்லாம் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்களும் விமர்சனங்களும் வந்து முன்வைக்கப்படுகிறது. இதில் தான் சர்வதேச அளவில் இந்த ஊழல் எப்படி இருக்கிறது, எந்தெந்த நாடுகள் எந்தெந்த பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கணக்கு வந்து வெளியாகியிருக்கு. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அந்த கணக்கினுடைய அடிப்படையில் 2024 180 நாடுகளுடைய பட்டியல், அதில் 96வது இடத்துல இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு பிறகுதான் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இருக்குது. பாகிஸ்தானை பொறுத்தளவில் 135வது இடம், பங்களாதேஷை பொறுத்தளவில் 151வது இடம். நம்ம 96வது இடத்துல இருக்கோம். நம்ம இன்னும் முன்னேறி செல்லணும். 1, 2 அப்படின்னு போகணும். உலக அளவில் வந்து நம்பர் 1 ஊழல் நாடாக வந்து மாறணும். தொடர்ந்து இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து இந்தியாவை கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனநாயக அமைப்புகளும் தங்களுடைய கைக்குள்ளால் எடுத்துட்டாங்க. தாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை செய்கிறது மாதிரியான நிறுவனங்களாக அதை வந்து மாற்றி விட்டுட்டாங்க. இப்படி மக்களுடைய பணத்தை, மக்களுடைய செல்வங்களை, மக்கள்கிட்டேருந்து பிடுங்கி எடுக்கக்கூடிய வரிப்பணங்களை அரசினுடைய திட்டங்களுக்கு செலவு செய்கிறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு முழுமையாக இந்த மக்களுக்கு இந்த திட்டங்கள் போய் சேராமல் அந்த பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து இது பற்றி வந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இந்த பயனடைந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை எல்லாம் இந்த பத்திரிகையாளர்கள் போய் பார்க்கும்போது, பேசும்போது அவர்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிறத வந்து அவர்கள் சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம அந்த கேஸ் விஷயம் சொன்னோம். அந்த கேஸ் வந்து தனக்கு கிடைக்கல, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தாங்க அப்படிங்கிறது சொன்னோம். அது மாதிரி பீகாரில் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னால் அவர்கள் 1,40,00,000 நபர்களுக்கு ஒரு நபருக்கு 10,000 வீதம் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இதெல்லாம் கள்ளக்கணக்குகள். பலருக்கும் பணம் கிடைக்கல அப்படிங்கிறத வெளியில் வந்து சொன்னாங்க, போராடினாங்க. அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது இது எல்லாமே கொள்ளைக்கான ஒரு வழி. இதில் கொஞ்சம் கணக்குகளை கொடுத்ததாக எழுதிட்டு அதில் வந்து கொஞ்சம் அடித்து மாற்றக்கூடிய வேலையும் இவர்கள் செய்வாங்க. இப்படி தான் தொடர்ந்து ஊழலை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஊழலுடைய பேரினால் இந்தியாவில் இத்தனை ஆண்டு காலம் வந்து ஊழல் நடைபெற்றது அப்படிங்கிறது சொல்லி தான் இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இவர்கள் கொள்ளை அடித்து கொண்டிருக்கிறார்கள். கொள்ளை அடித்தா கூட பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. அதை விட மேலாக இந்தியாவினுடைய சொத்துக்களை, இந்தியாவினுடைய நிறுவனங்களை, மக்கள் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு எடுத்து நம்முடைய மூதாதையர்கள்லாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களை தங்களுடைய பெருமுதலாளிகளுக்கு, தங்களுடைய வாலாட்டிகளாக இருக்கக்கூடியவர்களான அதானிக்கும் அம்பானிக்கும் விற்கக்கூடிய, சும்மா கொடுக்கக்கூடிய வேலையை இவர்கள் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடும் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளையும். தொடர்ந்து இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.